நீதிமன்றமே சொல்லிடுச்சு. முதல் விக்கெட் அனிதா ராதாகிருஷ்ணன். அடுத்த கைது செந்தில் பாலாஜி. தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவமாக திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி பொறுப்பேற்புக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்பதால் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் அருகே நடைபெற்ற ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் தமிழக அரசின் செயல்பாடுகள் மற்றும் முதலமைச்சர் விஜய் குறித்து அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையாக விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. அந்த பேச்சில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மரியாதை குறைவானவை என்றும் அரசியல் நாகரிகத்தை மீறியவை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் காவல்துறையை அணுகி சம்பந்தப்பட்ட பேச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். புகாரை ஆய்வு செய்த காவல்துறையினர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இதற்கிடையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்ற சூழல் உருவான நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் கோரப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் மேடைகளில் விமர்சனங்கள் இடம்பெறுவது புதிதல்ல என்றும் கருத்து தெரிவிப்பதை குற்றவியல் நடவடிக்கையாக மாற்ற முடியாது என்றும் வாதிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆனால் காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் வேறு விதமாக இருந்தது. பலமுறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த அரசியல்வாதியாக இருக்கும் ஒருவர் தனது வார்த்தைகளில் கூடுதல் பொறுப்புணர்வை கடைபிடிக்க வேண்டிய கடமை கொண்டவர் என்றும் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் அரசியல் கட்சியினரிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கவனமாக கேட்ட நீதிமன்றம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பதவிகளுக்கு உரிய மரியாதையையும் அரசியல் நாகரிகத்தையும் பேண வேண்டும் என்று கருத்து தெரிவித்தது. தொடர்ந்து இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து திருச்செந்தூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இந்த கைது சம்பவம் தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் தாவேக ஆட்சிக்கு வந்து முதல் விக்கெட்டாக திமுக தரப்பிலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்த விக்கெட் யார் என்கின்ற பரபரப்புக்கு மத்தியில் செந்தில் பாலாஜி தான் என தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் விஜய் கரூர் செல்ல இருக்கும் நிலையில் அதற்கு முன்பாகவே செந்தில் பாலாஜி கைது செய்யக்கூடும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.